இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் இப்போ முதலிரவு காட்சிகளுக்கான ஒரு ஆயத்தத்தில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ பாண்டியன் தன்னுடைய மகனை அனுப்புறதுக்கு ரெடியாகவே இல்லைங்கிற அளவுக்கு அட்வைஸாக கொடுத்து தள்ளிக்கிட்டே இருக்கார். என்னடா அது ஒரு அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கோமதியும் பார்த்து ஏன்னா எல்லாத்தையும் என்கிட்ட தான் கதை சொல்லி கழுத்தெடுப்பாருன்னா இவனையும் போட்டு கழுத்தெடுத்துட்டு இருக்காரா. அது இந்த நேரத்தில் போயிட்டு அந்த பிள்ளை உள்ளே ரூம்குள்ளே அனுப்பியாச்சு. இவன் போகிறனா என்னடா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு பார்த்தா பழனி வேலை தான் சொல்கிறார். ரொம்ப நேரமாக பேசிட்டு இருக்காரு அப்படின்னா இவர் வேற என்ன சொல்கிறார் பாண்டியன் அப்படின்னா என்னோட வாழ்க்கையில் சந்தோஷமே நீங்கள்லாம் பிறந்தப்புறம் தான் முதல்ல நீ பிறந்த அப்புறம் 4-5 குழந்தைங்களும் பிறந்ததுக்கப்புறம் தான் நான் சொந்த வீடு வாங்கினேன். அப்படியே மேலே வளர்ந்துட்டேன். அதுக்கெல்லாம் எனக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்ததே கோமதி தான். கோமதியை பாராட்டிகிட்டு இருக்கும் போதே கோமதி இங்கே திட்டிகிட்டு இருக்காங்க இவரை. ஸோ இப்போ இந்த சமயத்தில் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு அவர்கிட்ட போய் சொல்லலான்னு போகும்பொழுது தடுத்து நிறுத்திடுறாரு கதிர். நம்ம தந்தை பாசத்தில் அவர் நம்மெல்லாம் மிஞ்சிடுவார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்ன இருந்தாலும் அப்பா அவர் சொல்கிறபடி நடந்துக்கிட்டது அண்ணன் மட்டும்தான் நினைக்கிறாரு. நானும் செந்தில் அண்ணனும் இல்லைன்னு நினைக்கிறாரு. அதனால் தான் சொல்ல விரும்புனது ஆசைப்பட்டது எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறாரு. கொஞ்சம் நேரம் சொல்லிட்டு போட்டுங்க விடுங்க அப்படிங்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா தங்கமயில் இருந்தால் வந்துருவாங்கன்னு எட்டி பார்த்துக்கிட்டு ஒன்று பசி எடுக்க ஆரம்பிச்சு கிரேப்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படியோ இவரை பாண்டியன் போக இவரை கூட்டு வந்துடலான்னு சரவணனை கூட்டு நடந்து வந்துக்கிட்டே இருந்தா சரவணனை கூட்டு நடந்து வரும்பொழுது அவர் உள்ளே போக மாட்டேங்கிறாரு. இல்லை எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது, நான் போகணுமா, நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணுமாங்கிறார். என்ன போய் தான் ஆகணுமாங்கிறேன்னே போனேன் உள்ள தைரியமாக போனேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள்லாம் சொல்லி ஒழுங்காக நீ போறியா இல்லை குண்டு கட்டா தூக்கிட்டு போய் உள்ள தள்ளவா நீயா போனா அப்படிங்கும் போதே இவர் சரின்னு கூச்சப்பட்டு போய் கதவுக்குள்ளே நுழையிறாரு. நுழைஞ்சவர் அப்படியே பின்னாடி கதவை மூடிட்டு உள்ளே என்ன இருந்துச்சு என்ன நிலைமைங்கிறதே பார்க்காம நின்று பேச ஆரம்பிக்கிறார். இல்லை எனக்கு முதல்ல கல்யாணத்தெல்லாம் பெருசாக விருப்பம் இல்லாமல் இருந்துச்சு. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் அப்பா தான் பேசிகிட்டு இருந்தார் ரொம்ப நேரமாக. அதனால தான் இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. அப்பா கல்யாணம்னு சொன்னபோது நான் ஒரு ஆசையே படாமல் இருந்தேன். ஆனால் ஒன்றை பார்த்ததுக்கப்புறம் எல்லாம் மாறிடுச்சு. இப்போ எனக்கும் கல்யாணத்து மேலே ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு, ஒரு ஆசை வந்துடுச்சு அப்படி இப்படின்னு ஒரு பேசிக்கிட்டு இருக்காரு. பேசிகிட்டே இருந்துட்டு என்ன தங்க மயில் எதுவுமே ரிப்ளை பண்ண மாட்டேற மயில் அப்படின்னு திரும்பி பார்த்தா அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. போய் தட்டிலாம் பார்க்குறாரு. தட்டினாலும் அவங்க எந்திரிக்கல. சரி விட அசதியில் தூங்கிட்டியா பரவாயில்ல மயில் அப்படின்னு ஒரு பக்கத்தில் படுத்து தூங்கிடுறாரு. திடீர்னு நைட்டில் எந்திச்சு முழிச்சு பார்க்குறாங்க. தங்க மயில் முழிச்சு பார்த்தா பக்கத்தில் அவர் தூங்கிட்டு இருக்காரு. டைம் என்னன்னு பார்த்தா டைம் 3:30. ஐயோ நம்ம பெரிய தப்புன்ட்டோம். அம்மா அப்போவே சொன்னாங்க தூங்காமல் இருந்துட்டு நம்ம பேசாமல் தூங்கிட்டோமே. முதல் ராத்திரி அன்னைக்கு அவர்கிட்ட பேசக்கூட இல்லை தூங்கிட்டோமே. எப்போ வந்தாருன்னு வேற தெரியலையே அப்படின்னு தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அழுதுகிட்டே முதல்ல எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. அப்புறம் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அழுகிற சவுண்ட் கேட்டு டக்குனு இவர் எந்திரிச்சிடுறாரு. என்னாச்சு மயில் என்னாச்சு உடம்புக்கு எதுவும் முடியலையா என்னாச்சு பயந்துட்டேன் அப்படிங்கும்போது இல்லை நான் பெரிய தப்புட்டேன், நான் தூங்கியிருக்கக்கூடாது, 2 நாளாக ஒழுங்காக தூங்கலை முந்தின நாள்லாம், அதனால தூங்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் பெரிய தப்புன்ட்டேன் அப்படிங்கும்போது ஒன்றும் தப்பு இல்லை. மணி என்ன 3:30 ஆகிடுச்சு, படுத்து ஒழுங்காக அதை ரெஸ்ட் எடு, ஒன்றும் பிரச்சனை இல்லைவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூங்க சொல்கிறாரு. எனக்கு கோவமெல்லாம் ஒன்றும் இல்லை, நிஜமாக சொல்கிறேன் அப்படின்னு தூங்க சொல்கிறாரு. தூங்கிட்டு காலைல எல்லாம் எந்திரிக்கும் போது கோமதி எந்திரிச்சு வெளில பார்த்தா டேபிள்லேயே படுத்து மீனா தூங்குறாங்க. நமக்கு என்ன டவுட்னா மீனாவுக்கு ரூம் இல்லையோ நினச்சோம். ரூமெல்லாம் இருந்திருக்கு, ஆனால் அசதியில் தூங்கிட்டு இருக்காங்க. சரி அசதியில் தூங்குறா போல் நம்மளே போய் இன்னைக்கு கோலம் போட்டுறான்னு வாசலுக்கு போனால் வாசல் ஆல்ரெடி கோலம் போட்டு பூவெல்லாம் வச்சுருக்கதை பார்த்து ஷாக் ஆகிட்டு சரி போய் டீ காஃபி போடுவோம், மீனா தான் கோலம் போட்டிருப்பா அப்படின்னு நினச்சிட்டு டீ காஃபி போடலான்னு போனால் ஆல்ரெடி சாப்பாடே பொங்கல் இட்லி இருக்குது, டீ தனியாக காஃபி தனியாக இருக்குது. என்னடா அது அப்படின்னு ஷாக்கில் வெளில ராஜிக்கிட்ட நீ தான் பண்ணியானா, நான் இப்போ தான் கண்ணை திறந்து எந்திச்சு வரேன், நானே டயர்டாக இருந்துச்சுன்னு தூங்கிட்டேன், நீங்களே பண்ணிட்டீங்களா சொல்கிறீங்களா அப்படின்னா ஐயோ நான் எங்கே பண்ணேன், நானும் தூங்கி இப்போ தான் எந்திச்சு வரேங்கிறாங்க கோமதி. மீனாவை எழுப்பி கேட்டால் மீனா நான் ஏதாவது வேலை செய்யலான்னு தான் வந்தேன், அப்படியே உட்காந்தேன்னா அசதியில் தூங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஐயோ நெருப்பு அப்படிங்கிறாங்க. திடீர்னு பார்த்தா உள்ள ரூம்லேருந்து புகையாக வரதை பார்த்தா சாம்பிராணி புகையை போட்டுட்டு அப்படியே தங்கமயில் அழகாக ரெடியாகி வராங்க. என்னம்மா வந்துட்ட அப்படின்னா நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன், கோலம் போட்டேன், இந்த வாசல் தண்ணி தெளித்து கோலம் போட்டேன், பொங்கல் வச்சு இட்லி வச்சு சாம்பார் சட்னி வச்சிட்டேன், உங்களுக்கு டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமா தெரியாதனால டீ காஃபி 2மே போட்டு வச்சிட்டேன், அப்புறம் இப்போ குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டேன், வடையும் போடலான்னு நினச்சேன், ஆனால் எந்த வடை பிடிக்கும் தெரியாததுனால போடாமல் விட்டேன், நான் காலைல 4 மணிக்கு எப்பயுமே எழுந்திருவேன், இதுக்கு மேலே என்ன தூங்க வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க 2 பேத்துக்கும் ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது ராஜிக்கும் மீனாவுக்கும். ஏன்னா அது ஒரு கம்பேரிசன் வரும்னு அவங்களுக்கு தெரியும். என்ன லிஸ்ட்டு பெருசாக போயிட்டுருக்கு அப்படின்னா ஆமாம்மா நான் எனக்கு செஞ்சு தான் பழக்கம் அப்படின்னா ஒரே சந்தோஷமாயிட்டாங்க கோமதி. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் திருன்னு முடிக்கிறதோட இன்னைக்கு எபிசோடு முடியுது. ஸோ இன்னைக்கு எபிசோடை பற்றி என்ன நினைச்சீங்கிறத சொல்லுங்க. ஒரு மாதிரி ஜாலியாக தான் சீரியல் போயிட்டு இருக்கு, அதை பற்றி உங்க கருத்தையும் சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ